வாஷ் பண்ணலாமா? ஹாய் காய்ஸ், ஆல்ரெடி நம்ம இறால் க்ளீன் பண்ண பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் 4-5 வாட்டி இந்த இறால் தலையும் நல்லா க்ளீன் பண்ணணும். இன்னொன்று, நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை எப்படி சமைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் 2-3 சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், சோம்பு போட்டேன் உள்ள. சோம்புனா பெருஞ்சீரகம்? பெருஞ்சீரகம், ஆமாம். போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி போல அதே எடுத்து கொஞ்சம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, அதே குழம்பு மிளகாத்தூள் தான். அதே குழம்பு மிளகாத்தூள், ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், சோம்பு, சின்ன சீரகம் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மிக்சியில் அரைச்சது. ஆமாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஆயில். அவ்வளோதான். தலைக்குள்ள ஐட்டம் சூடாயிடுச்சு. ஆமாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆனியன். இதுக்கு கருவேப்பிலை தேவையா? போதும். ஆனியன் வதங்கணும், நல்லா வதங்கணும். இந்த வதங்க சேர்ந்து நம்ம கருவேப்பிலை எரி போட்டலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இது நல்லா வேகுது. இப்போ வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் லைட்டாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டா தான் அந்த கலரில் இருக்குது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சியாச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட போகிறோம். இன்னும் அவ்வளோதான், டக்குன்னு அவ்வளோனா போட்டு இப்போ லைட்டாக ஒரு 2 பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சு மிளகாய் தூள் இருக்குது, அது எவ்வளோ தேவை காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். குட்டியை குறைச்சி வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ தக்காளி இதெல்லாம் நல்லா வேகணும். இது அப்பப்போ இப்படி கிண்டிடணும் லேசாக. கிண்டிட்டு இப்போ நம்ம இறால் தலையை க்ளீன் பண்ணி சொல்ல அதை போட்டோம். அவ்வளோதான். இதில் தேவைன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்பு சேர்த்துக்கலாம். போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட் வித்தியாசமாக. இதிலே கொஞ்சம் நம்ம இறால் அழுந்தி எடுத்து வச்சுக்கணும், மசாலாவோட போட்டது வரைச்சி அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தலை மட்டும் போட்டால் இதாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் சாதம் போட்டேன். என்னமே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா கிண்டிட்டு காரை பார்த்தாவே தேடி கொஞ்சம் வித்தியாசம். இனிமேல் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக போடணும். போதும். கொஞ்சமாக நம்ம குழம்பு மாதிரி வேணால் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வேணும். அப்போ கொஞ்சம் கிரேவி மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளே கிடந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் வேகணும். வேகி இந்த பச்சை வாசலாம் போகணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கிண்டிக்க விடலாம் லைட்டாக. கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி தேங்காய் ஊற்றி சிம்லேயே போட்டால் குழம்பு ரெடியாகிடும். கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத ஊற்றிடணும். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி வச்சா இன்னும் ஒரு 2 கிண்டி அப்படியே சிம்மில் போட்டோம்னா வேலை முடிச்சு. ஒரு வாட்டி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு லேசாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிற வேண்டியதான். நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சொல்லலாம் கிரேவி சொல்லலாம். இப்போ லைட்டாக உப்பு பார்க்கலாம், உப்பு கரெக்டாக டேஸ்ட் பார்ப்போம்.
சூப்பராக இருக்குது. அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மில் வர இப்போ கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சமாக ப்ரான், இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு காமிக்கிறேன், டேஸ்ட் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. எல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.